சுந்தரி, இன்னுமா உடம்பு சரியாகல? என்ன படுத்தே இருக்கா? எழுந்துரு, எழுந்துரு சுந்தரி. ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பாடு எதுவும் போட்டு இங்க கொண்டுட்டு வரவா? சொல்லுமா, சொல்லு. ஏதாவது வேணும்னா சொல்லு சுந்தரி. நான் போட்டு எடுத்துட்டு வரேன். மாமா, நான் என்ன கேட்க போறேன்னா, நான் கேட்குறது நீங்கள் வேணான்னு சொல்லுவீங்களோன்னு நினச்சி எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு ஆனால் எனக்கு தெரியல. முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி கேட்டால் கஷ்டமாக போயிடும். அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அட லூசா நீ? என்கிட்ட கேட்கறதுக்கு உனக்கு என்ன? சொல்லு, என்ன கேட்கணும்? ஒன்றும் இல்லை மாமா, உடம்புக்கு வேற ரொம்ப முடியாமல் இருக்கா. அதனால் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது. அம்மா அப்பா கூட பேசிட்டு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இங்கேயே இருக்க என்னமோ என்னமோ போல இருக்குது. அதான் மாமா சொல்கிறேன். கொஞ்சம் அம்மா அப்பா வீட்டில் விடுறீங்களா? நீங்களே கொண்டு வந்து விடுறீங்களா? அவ்வளவுதானே? இது கேட்கறதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ சங்கடப்படுற? என்கிட்ட கேட்கறதுக்கு? லூசா நீ? வா. இப்போ என்ன, உன்னை கொண்டு போய் அங்கே அத்தை மாமா வீட்டில் விடணுமா? சரி சரி, வா, அதுவும் நல்லதுதான். நீ அத்தை கூட கொஞ்சம் சிரிச்சு ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு உடம்புக்கு நல்லா சரியாயிடும். சரி சுந்தரி, எழுந்துரு, எழுந்துரு போலாம். நிஜமா மாமா சொன்னீங்க? நிஜமாவே போகலாமா? உண்மையாக தான் கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை பொய் நாச்சுக்கு சொல்கிறீங்களா மாமா? நிஜமாவே கூட்டிகிட்டு போகிறாங்க சொல்லுங்கள். சுந்தரி, நான் எதுக்கு உன்கிட்ட எல்லாம் பொய் சொல்ல போறேன்? சொல்லு. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? நிஜமா தான் கூட்டிட்டு போறேன். கிளம்பு போலாம். ஐயோ, இது கனவா நிஜமா? என்னால் நம்பவே முடியலையே. கனவா நிஜமானே தெரியலையே. ஐயோ, இருங்க, கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கவா? ஆ, கனவா நிஜமானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன கிள்ளி பாக்குற லூசா நீ? கனவா நிஜமானா? நான் உண்மையா தான் சொல்றேன் சுந்தரி. நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். நிஜம்தான். கிளம்பு, கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு வரேன். ஆ, சரி மாமா, நான் இப்போவே கிளம்பிடுறேன். ஒரு 4 நாள் மட்டும் இருந்துட்டு வரேன், ரொம்பலாம் வேணாம். சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு வா. சரியா? உனக்கு உடம்புக்கும் சரியானா சரிதான். நீங்களும் வரீங்களா? நீங்களும் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மாமா உடம்புக்கு. அதான் கஷ்டமாக இருக்குது. அதான் நீங்களும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், சீக்கிரம் சரியாயிடும். ஓ, அப்படியா? அப்படிங்கிற. ஒருவேளை அங்கிருந்து ஆஃபீஸ் போய்க்கிறவா? ஆ, ஆமாம் மாமா, அங்கேருந்து ஆஃபீஸ் போய்க்கலாம். சரி சுந்தரி, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. உங்களுக்கும் தானே? உங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருதா? வை வை. ஏமாத்த மாட்டீங்களே? நிஜமா தானே சொல்றீங்க? மாமா, உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிடுறேன். பொய் சொல்லக்கூடாது. பூசாணி, நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? போயெல்லாம் சொல்லல. ட்ரெஸ் எடுத்து வை. ஆ, சரி மாமா. ஏமாத்த கூடாது, என் கூட வந்து இருக்கணும். 4 நாள் மட்டும் இருக்கலாம், அப்புறம் வந்துடலாமா? சரி சுந்தரி, 4 நாள் இருக்கலாம், அப்புறம் வந்துடலாம். நானும் தானே உன் கூட வரேங்கிறேன். சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்க. போ, என்னோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்து வை. அப்பாடா, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரீங்களோ வரலையோ, வரீங்களோ வரலையோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். நல்ல வேலை வர்றேன்னு சொல்லிட்டீங்க, இப்பதான் சந்தோஷம். சரி மாமா, நான் டக்குனு எடுத்து வச்சிடுறேன். பாவம், உடம்புக்கு வேற முடியாம இருக்கு. இப்படி படுத்தே இருந்தா சரிப்பட்டு வராது. அவங்க அம்மா அப்பா வீட்டில் 2 நாள் இருந்துச்சுன்னா உடம்பு சரியாயிடும். அப்புறம் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். நாமளும் கூட இருக்கணும்னு நினைக்குது அந்த பிள்ளை. என்ன பண்றது? இதுல என்ன இருக்கு கூட போய் இருக்கிறதுல? பிரபு, சொல்லுமா. எங்கடா சுந்தரி? உடம்புக்கு முடியலைன்னு அதான் அவளை பார்க்க வந்தேன். ஆள் எங்க? ஏதாவது சாப்பிட்றாளா? ரசம் தான் வச்சிருக்கேன், ரசஞ்சோறு போட்டு கொண்டுட்டு வரவா பிசைஞ்சு? அவளுக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாமா. என்னடா பிரபு சொல்ற? சாப்பாடு எதுவும் வேணாமா? அப்புறம் சாப்பிடாம எப்படி இருப்பாடா? சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னொன்று ஒன்று கேட்டிருக்கா. நானும் சரி கிளம்புன்னு சொல்லிட்டேன். எங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போறியா? ஆமாப்பா, இப்படி முடியலன்னு படுத்து கிடந்தா சரிப்பட்டு வராது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போப்பா. போயிட்டு காமிச்சிட்டு வா போ. அதை பண்ணு முதல்ல. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் இல்ல. என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டல் இல்லையா? அப்புறம் எங்கேயா கூட்டிட்டு போற? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம சொல்லியா? ஹாஸ்பிட்டல் போல. சுந்தரி அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள் மட்டும் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, உடம்பு முடியலையே, இங்க படுத்தே இருந்தா சரிப்பட்டு வராது. சரி, அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன்னு சொல்றா. அதான் சரிம்மா, நீ போயிட்டு வா அப்படின்னு நான் சொல்றேன். அதாம்மா, உங்ககிட்ட கேட்காம சொல்லிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வந்தா அவளுக்கு சரியாயிரும்னு நினைக்கும் போது நம்ம என்னமா சொல்ல முடியும்? சரி, 4 நாள் தானே இருந்துட்டு வரட்டும்னு விட்டுட்டேன். சரியா, இதுல என்ன இருக்கு? நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரியா? இன்னொன்று, அவ என்னையும் சேர்த்து கூப்பிடுறா. நானும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாம்மா. அதான் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. அதனால நீயும் போய் கூட இருக்க போறியா? அதாம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. அவ வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. அதான் நான் என்ன பதில் சொல்றதுன்னு ஒன்றும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். ஆவான்னு கூப்பிடுறானா, அப்புறம் என்னையா பண்றது? போயிட்டு தான் வாயேன். அதாம்மா, என்ன பண்றது தெரியல. சரி சுந்தரி, என்னோட ட்ரெஸ்ஸை சேர்த்து எடுத்து வை. நான் கூட வரேன்னு சொல்லிட்டேன். அவளும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாமா.
ரொம்ப சந்தோஷமா இருக்கா. 4 நாள் மட்டும் இருந்துட்டு வரட்டும். அவர் உடம்பு சரியானோன்னா அப்புறம் நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. இங்க தான் இருப்போம். சரியா, உன் விருப்பம் எப்படியோ அப்படி இருந்துக்கோ. அம்மா, அமுதாவை பிடிச்சி திட்டிட்டேனே, அமுதா எங்க? இந்த வெளியில தான் உட்காந்துருக்கா. திட்டிட்டேம்மா, கோச்சுக்க வேணாம்னு சொல்லு. இல்லை இல்லை, அவ சொன்னா என்கிட்ட இந்த மாதிரி அண்ணன் பேசிச்சுன்னு. நான் விடு அமுதா, நம்ம அண்ணன் தானே, ஏதோ நினச்சிட்டு பேசிகிட்டு இருப்பான், நீ ஒன்றும் நினச்சிக்காதடின்னு. சரிம்மா, நான் ஒன்றும் நினச்சிக்கல, அண்ணன் சொன்னதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குண்ணா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறீன்னு. சரிம்மா, நான் கிளம்புறேன் அண்ணே, போயிட்டு வரேன்னே. அமுதா, நான் பேசின பத்தி எதுவும் நினைச்சுக்காத. ஏதோ கோவம் வந்து பிடிச்சி திட்டிட்டேம்மா. ஏன்னா திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருந்தா ஒன்றும் ஆகாதுல்ல. அதனால நீ எதுவும் நினைச்சுக்காத அமுதா. சேச்சே, நீ பேசுனதுக்கு நான் ஏன்னு கோச்சுக்க போகிறேன்? உனக்கு அப்படி தோணி இருக்கும் போல. எங்கிட்டோ 2 பேரும் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. சண்டை போடாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான்லாம் வந்து உங்ககிட்ட எந்த டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், சரிங்களா? நான் எந்த இதுவும் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது வேணும் இது வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் எல்லாரும் ஹாப்பியாக நல்லா இருந்தால் எனக்கு போதும்ண்ணே. அதுதான் ஒன்று. சரிம்மா. அமுதா, அண்ணே ஊருக்கு போறானாண்டி. என்ன ஊருக்கா? அண்ணே ஊருக்கா? எங்கண்ணே, எங்க போற? ஆஃபீஸ் தான் மாத்திட்டு இங்கே வந்துட்டியே, நம்ம ஊர் சைடே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எந்த ஊருக்குண்ணே போற? ஒன்றும் இல்லை மாமுதா, சுந்தரி வீட்டுக்கு தான். என்ன, சுந்தரி வீட்டுக்கா? எதுக்கு? மாமா எதுவும் வர சொன்னாங்களா? ஆஹா, இல்லை. சுந்தரிக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் இங்கே இருந்தால் என்னமோ போல இருக்கு மாமா. நான் அம்மா அப்பாட்ட போயிட்டு 2 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பிள்ளையா கேட்குது. நான் அதான் கொண்டு விடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீ என்னையும் ஒரு 4 நாள் மட்டும் கூட இருந்துட்டு அப்புறம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது. நானும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்குது. அதாம்மா, நானும் போயிட்டு வரலான் இருக்கேன். அண்ணே, நான் சொல்கிறத நினச்சி நீ தப்பாக நினைக்காத. எனக்கு வேணும்னா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எனக்கு ஏதோ இது தப்பாக தெரியுதுண்ணே. விரி, அவன்கிட்டே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவனே கோவப்படுறான்ல. தப்பா தெரியுதா? என்ன தப்பா தெரியுது? இல்லைண்ணே, இந்த பிள்ளை மட்டும் போயிட்டு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன, நீயும் கூட வா, நீங்களும் கூட வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இப்படின்னு உடனே கூப்பிட்றது எனக்கு இது ஏதோ சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன். அண்ணே, அந்த பிள்ளையை மட்டும் வேணா கொண்டு விட்டுட்டு வா. நீலாம் அங்கே போய் இருக்காதா? ஏன் நீ போய் அங்கே இருக்கணும்? என்ன அமுதா பேசுற? நான் போய் இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளை கூப்பிடுதுல்ல, நானும் கூட இருந்தால் நல்லா இருக்கும் உடம்புக்குன்னு சொல்லுது. அதான், வேற என்ன? இப்போவும் சொல்கிறேன் சுந்தரி, அவள் மாறவே கிடையாது. அவள் இன்னமும் அப்படியே தான் இருக்கா. அவள் சரியான ஃப்ராடு. நீ நம்பிட்டு அவள் கூட போன அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு சோழி. உன்னை இழுத்துட்டு கிளம்பிடுவா. அம்மாவை கண்டுக்கவே மாட்டா. எப்பவும் போல தான் அவள் இருப்பா. நான் இதை சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. நீ அவள் கூட போகாத. போனால் அவள் மட்டும் 2 நாள் இங்கே இருக்கட்டும். திருப்பி போய் நீ கூட்டிகிட்டு வா. அவ்வளோதான். நீ அவள் கூட போய் இருந்தா அவ்வளோதான். என்ன அமுதா நீ இப்பவும் அந்த பிள்ளையை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏதாவது சுந்தரியை குறை சொல்லிட்டே தான் அமுதா இருக்கிற நீ. மற்றபடி அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, வச்ச பிள்ளை, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிட்டே ஆகணும் உனக்கு. ஏன் நான் கூட போய் இருந்தா என்னவா? ஃபுல்லாக மாறிடுச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளை போய் இருக்கலான்ற, நானும் கூட போய் இருக்கிறேன்றேன். இதில் என்ன இருக்கு? இது வேணாங்கிற? ஏன் அமுதா ஏதாவது பேசிட்டே இருக்க? நான்லாம் பேசினா உனக்கு அப்படி தானே தெரியும். உனக்கு புரிஞ்சுக்கோ. ஒரு நாளைக்கு அமுதா அப்படி சொன்னிச்சே வச்சுச்சே, நாம் தப்பாக எடுத்துக்கிட்டோமேனு ஒரு நாளைக்கு உனக்கே தெரியும். அப்போ புரியும் இந்த அமுதாவை பற்றி. அதுக்கு மேலே உன் விருப்பம். நான் இதில் தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரிம்மா, பிள்ளை அழுதாலும் அழுவும். நான் கிளம்புறேன். பாத்தியாமா அமுதாவை? ஏமா இப்படி பேசிட்டு இருக்கு? எப்போ பார்த்தாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. மாமா. வந்துட்டியா? கிளம்பியாச்சு. அத்தை, நான் அம்மா வீட்டில் 2 நாள் இருந்துட்டு வரேன். சரி சுந்தரி. சரி சுந்தரி, நீ தான் ஊருக்கு போற. எதுக்கு எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போற? அது என்ன? ஏன் கூட்டிகிட்டு போனா என்ன? அமுதா, தேவையில்லாம அவகிட்ட பேசாத. உன்கிட்ட கோவப்படவே நான் அது கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன கோவப்பட வைக்கிற அமுதா. நீ என்கிட்ட கோவப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. ஆனால் இப்போ சொல்கிறேன், அவள் முன்னாடியே சொல்கிறேன், நீ அவளை நம்பாத. அவள் இன்னும் மாறவே கிடையாது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் அமுதா இப்படி பேசுகிற? என்ன நான் மாறலை? இன்னும் மாறலன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நான் மாறலை? என்னை பற்றி ஏன் அமுதா அப்படி பேசுகிற? என்னை நீ நம்பவே மாட்டியா? நான் உனக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன்? சொல்லு. மாறலன்னே சொல்லிட்டு இருக்கே. நான் என்னதான் அமுதா பாவம் பண்ணேன் சொல்லு. நான் உன்னை எதுவும் படுத்துனா, உன்னை எதுவும் பேசினா வச்சேனா? நீ ஏன் அமுதா என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே எடுத்துக்கிற? சொல்லு. பாருங்க, இப்போ ஊருக்கு போகிறது கூட அமுதா உங்ககிட்ட ஏதாவது ஒன்று போட்டு கொடுக்குதில்ல.
பாரு பாரு அமுதா, ஏன் இப்படி அந்த பிள்ளைய அழுக விடுற? அதுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்குது. உடம்பு சரியில்லாம ஆளே என்னமோ போல இருக்கு. சரின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டில் கொண்டு போய் விடலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஏதாவது ஒன்று அந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க. அமுதா அங்கே பாரு, அவ்வளோதான். கொஞ்சமாவது தங்கச்சி நான் நினைக்கிறேன். ஆனால் நீ அண்ணன் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கவே இல்லை. ஏதாவது பிரச்சனை பண்ணதான் நீ நினச்சிட்டு இருக்க. ஏற்கனவே ஏதாவது ஒன்று சொல்லி தான் இந்த நிலைமையில வந்திருக்கு. இப்போவும் எதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க? நாங்கள் கிளம்புறோம்மா, நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிப்பா, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அவள் ஏதோ அவளுக்கு அப்படி தோணுதுன்னு அவள் சொல்கிறா, அவ்வளோதான். அவள் மேலே கோவப்படாதியா. அவள் நம்ம நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைப்பா. நீ அவளை எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சரியா? நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். அமுதா தப்பாக எடுத்துக்காத நான் பேசுனதை பற்றி. நாங்கள் போயிட்டு வரோம். இப்போவும் சொல்கிறேன்னே, அவள் இன்னும் மாறவே இல்லை. நீ ஒரு நாளைக்கு அமுதா எப்படி சொன்னுச்சு அப்படி சொன்னுச்சு நீ புரிஞ்சுக்குவ. அன்னைக்கு நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணே. சரி புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வரோம். வீடு போயிட்டு வரோம். நானும் கிளம்புறேன். ஏங்க அப்படி அமுதா பேசிகிட்டே இருக்கு, கஷ்டமாக இருக்குங்க. அமுதா ஒரு லூஸு, அதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அது ஏதாவது ஒன்று அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். நீ ஒன்றும் கண்டுக்காத, விடு. நீ வா, நம்ம கிளம்பலாம். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு டென்ஷனாக ஆகுது. சரி பேக்கில் எல்லாரும் என்னோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டியா? சரி வா கிளம்பலாம். சரிங்க. சரி அத்தை, போயிட்டு வரேன். அமுதா வரேன் அமுதா. சரிம்மா, அழாம போ.